எஸ்ஐஆர் வந்து கட்டாயம் இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு எடப்பாடி பழனிசாமி இப்ப சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரா? இப்பயாவது புத்தி வந்தது. அதுக்காக மகிழ்ச்சி எஸ்ஐஆர் தேவைன்னு சொல்றாரு. இப்ப இவ்வளவு எஸ்ஐஆர் தேவைன்னு தேவைங்கிறாரா? அப்புறம் இப்படி இது போயிருக்காரு, கோர்ட்டில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் திமுக பெட்டிஷனில் அதில் அவர் ஏன் ஜாயின் பண்ணியிருக்காரு? அவருக்கு வந்து வேறு வேலை இல்லை, அதனால் விமர்சனம் வைக்கிறாரு. அதுக்கு நாங்கள் கவலைப்படல, எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம்ல, நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம். நாளைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு பாருங்கள். கூட்டத்தை பார்க்கும்போது இல்லை, எப்போதுமே எங்களுக்கு மனசு நல்லா தான் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கு வேறு வேலை கிடையாது, அதை செஞ்சாகணும். அவங்க செய்யட்டும். எத்தனை மணி போட்டி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். 7வது முறையாக திமுக நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். நாங்கள் பலமாக பார்க்கல, பலவீனமாக பார்க்கல. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதுதான்